ஒரே இரவில் இந்த பஸ் ஸ்டாண்ட காலி பண்ணாங்க. ஒரே இரவில் திருப்பி இந்த பஸ் ஸ்டாண்ட் உயிர் கொடுக்கலாம். அதான் நம்ம கேட்கறது. எல்லா பயணிகளும் வராங்க, வந்து நிக்கும் போது பஸ் வரல. ஒரே இரவுல அந்த பஸ் ஸ்டாண்ட காலி பண்ணதுக்கு ஒரு கையெழுத்து போட முடியுதுன்னா, அதே ஒரே ராத்திரி தானே தேவைப்படுது. ஒரு கையெழுத்து போட்டா எல்லா பஸ்ஸும் திருப்பி வரப்போகுது. இதுக்கே இவ்ளோ இழுத்தடிப்பு, இவ்ளோ இழுபறி 4 மாத காலமாக இதுல தொடர்ந்து பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வணிகர்கள் மட்டும் இல்ல, அதை பயன்படுத்தும் பயனாளிகள் கூட பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே இரவில் இந்த பஸ் ஸ்டாண்ட காலி பண்ணாங்க. அப்ப ஒரே இரவுல திருப்பி இந்த பஸ் ஸ்டாண்ட் உயிர் கொடுக்கலாம். அதான் நம்ம கேட்கறது. ஒரு இரவுல நீங்க கையெழுத்து போட்டு வர பஸ், ஒரு நாள் எல்லா பயணிகளும் வராங்க, வந்து நிக்கும் போது பஸ் வரல. ஒரே இரவுல அந்த பஸ் ஸ்டாண்ட காலி பண்ணதுக்கு ஒரு கையெழுத்து போட முடியுதுன்னா, அதே ஒரே ராத்திரி தானே தேவைப்படுது. ஒரு கையெழுத்து போட்டா எல்லா பஸ்ஸும் திருப்பி வரப்போகுது. இதுக்கே இவ்ளோ இழுத்தடிப்பு, இவ்ளோ இழுபறி, இதுக்கு ஏன் இவ்ளோ சுத்தி வராங்க? அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக அரசிடம் நாங்க எடுத்து செல்லுவோம். எப்படியாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா பஸ்ஸும் வரணும். எல்லா பஸ்ஸும் வந்தாதான் இங்க பொதுமக்கள் பயன்படுத்தும். அடுத்ததுதான் நிர்வாகம். அது பஸ் வரல, டர்ன் பண்ண முடியல, அவங்களுக்கு பெட்ரோல் அதிகமாகுது, அதெல்லாம் இரண்டாவது தான். மூன்றாவது இது போக்குவரத்து நெரிசல் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அடுத்தது. முதல்ல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இது கொண்டு வரணும். அதனால நாங்க சொல்லிட்டோம்.